இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உவமை மற்றும் உருவகம். உவமை அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லை உவமை உருவகம் ரெண்டுமே வந்துட்டு என்னென்னா, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை கூட நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் உவமை உருவகம். இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு சிமிலி அண்ட் மெட்டஃபர் இருக்குல்ல, ரெண்டுமே கம்பேரிசன் தான். ஆனால் எப்படி கம்பேர் பண்ணுறோன்றதை பொறுத்து அது சிமிலியா இல்லை மெட்டஃபரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி உவமை உருவகத்துக்குமே வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு போன்று இல்லை போல அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது உவமை. அந்த மாதிரி வார்த்தை வரலை அப்படின்னா அது உருவகம். சரி, இப்போ வந்துட்டு நீங்கள் போன்றுன்னு இருக்கு உவமைன்னு எழுதிட்டீங்க. ஆனால் உருவகத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அது கரெக்டான டெஃபனிஷனோ இல்லை அது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு தேன் போன்ற தமிழ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது தமிழ் வந்துட்டு தேன் போல இருக்குது. அதாவது தமிழை தேன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதே வந்துட்டு தேன் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழே தேன் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது அங்கேயும் கம்பேர் தான் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா, போலன்ற வார்த்தை சொல்லாமல் இதுதான் அது அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொய் இருந்துச்சுன்னா அது ஓமை, நிறைய பொய் இருந்துச்சு அப்படின்னா அது உருவகம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கயல் போன்ற விழி, அந்த பொண்ணோட கண்ணு வந்துட்டு கயல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஊமை. கயல் விழி, அதாவது அந்த பொண்ணோட கண்ணு கயல் தாங்க, அது கயல் தாங்க அந்த கண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது உருவகம். நன்றி.